செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணையில் இருந்து வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக மாநில அரசு வழங்காததால் தற்போது அணை வறண்டு கிடப்பதால் தண்ணீர் திறக்க முடியாத சூழல் நிலவுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், விவரங்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு போதிய நீர் இல்லாததால் இந்த முறை மேட்டூர் அணையிலிருந்து குறிப்பிட்ட தேதியில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் சுமார் 3.50 லட்சம் ஏக்கர் குறுவை நெல் சாகுபடி பாதிப்படைந்ததற்காக விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். குறிப்பாக டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படும் பொழுது சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் இந்த தண்ணீர் திறக்கப்படும். இது மட்டுமல்லாமல் 16.05 ஏக்கர் விவசாய நிலங்களும் பாசன வசதி பெறும். ஆனால் இந்த ஆண்டு குறிப்பிட்ட தேதியான ஜூன் 12ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் பெரும் கவலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தற்போது மேட்டூர் அணைக்கு ஒரு நீர்வரத்தும் குறைந்து கொண்டே இருப்பதால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முடியாத சூழல் நிலவி வருகிறது. நீதிமன்ற உத்தரவுப்படி ஏற்கனவே தமிழகத்திற்கு மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரை 177.25 டிஎம்சி தண்ணீரானது கர்நாடக அரசு திறந்து விடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை 81.4 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே கர்நாடக அரசு காவேரியில் தண்ணீர் திறந்து விடுகிறது. இது மட்டுமல்லாமல் வடகிழக்கு பருவமழையும் கை கொடுக்காததால் இந்த முறை குறுவை சாகுபடி பாதிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு உடனடியாக கர்நாடக அரசிடம் கோரிக்கை வைத்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத் தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.